வணக்கம். வாழ்க்கை தரம். இந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? ஒரு கதை சொல்றேன். ஒரு மதகுரு விமானத்துல பயணிக்கிறார். அந்த விமானம் நடுவான்ல போயிட்டு இருக்கு. அப்போ அந்த விமான பணிப்பெண் வந்திருக்கக்கூடிய அனைத்து பயணிகளுக்குமே வெல்கம் ட்ரிங்கா ஒரு உயர் ரக மதுபானத்தை கொடுக்கறாங்க. அந்த மதகுரு கிட்டயும் கொடுக்கறாங்க. அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதற்கு அந்த பணிப்பெண் சொல்றாங்க, இந்த விமானத்துல பயணிக்கக்கூடிய அனைத்து பயணிகளுக்குமே நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு உயர்தர மரியாதை அப்படின்றது இதுதான். நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு வேண்டாம், உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனாலும் அந்த பணிப்பெண் விடவே இல்ல. இது மிகவும் விலை உயர்ந்தது. இத நீங்க கொஞ்சம் குடிச்சு பார்த்தீங்கன்னாலே போதும். அதற்கப்புறம் இத நீங்க விடவே மாட்டீங்க அப்படின்ற மாரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனாலும் அந்த மதகுரு அத மறுத்தர்றாரு. கடைசியா அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நான் இவ்ளோ தூரம் சொல்றேன்ல, எனக்காகவாவது நீங்க ஒரு துளி சாப்பிடக்கூடாதா?" அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதற்கு அந்த குரு சொல்றாரு, "நான் ஒரு சிந்தனையாளன், ஒரு குரு. நான் மது குடிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. வேணும்னா நீங்க உங்களோட விமான பைலட்டுக்கு இந்த மதுவ கொடுத்து குடிக்க சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. அத கேட்டதுமே அந்த பெண்ணுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. பணியில் இருக்கக்கூடிய ஒரு விமான பைலட் இந்த மதுவ அருந்துனா அவரோட புத்தி தடுமாறி விமானம் விபத்துக்குள்ளாயிடும், உயிர்கள் பலியாயிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த மதகுரு சொல்றாரு, வாழ்க்கையும் அப்படிதாம்மா. நமக்கு தகாத பழக்கங்கள நாம எடுத்துக்கும் போது நம்மளோட புத்தி தடுமாறி நம்மளோட வாழ்க்கையும் விபத்துக்கு உள்ளாயிடும் அப்படின்ற மாரி சொல்றாரு. வாழ்க்கை தரம் அப்படின்றது மிகவும் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? வாழ்க்கை தரம் அப்படின்றத நாம வாழ்வியல் ரீதியா தாங்க பார்க்கிறோம். அதாவது ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய பணம், அந்தஸ்து, அவங்களோட பொசிஷன் இதுதான் வாழ்க்கை தரம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையாவே அது கிடையாதுங்க. என்னோட குரு ஆத்மேஸ்வரர் எப்போதுமே ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருத்தரோட எண்ணம் தான் அவங்களோட தரத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதாங்க உண்மை. எண்ணங்கள் சரியில்லை அப்படின்னா ஒருத்தங்க எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலுமே அவங்க தரக்குறைவானவர்கள் அப்படின்றதுதான் உண்மை. நல்ல குணங்களும் இறை நம்பிக்கையும் நமக்கு இருந்தா நம்ம வாழ்க்கை தாங்க தரமான வாழ்க்கை. அதுதான் உண்மையாகவே நம்மளோட வாழ்க்கை தரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மனதோடு நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு இணைந்திருங்க. மீண்டும் பேசலாம். மனதோடு நான் ஆனந்தலட்சுமி. புவி வாழ்த்த வாழ்க.